பேசுறது விலங்குத்தானே பிள்ளைகளுக்கு? ஓமா சார் பேசுறது பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்குதா? ஓகே தானே பிள்ளைகள், சரிங்களா. நாங்க கடந்த வகுப்புல பிள்ளைகள் நாவலர் எழுந்தார் பாடம் நாங்க படிச்சிருந்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பிள்ளைகள்? படிச்சோமா? ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? பேசுங்கம்மா சாரோட. ஓகே தானே. சரி பிள்ளைகள், அப்ப நாவலர் எழுந்தால் பாடத்தை பிள்ளைகளுக்கு கடந்த வகுப்புல அறிமுகப்படுத்திருந்தேன். இப்ப நாங்க இந்த வகுப்புல அது தொடர்பான சில மேலதிகமான விளக்கங்களும் அந்த பாடத்திலிருந்து எவ்வாறான விழாக்கள் வரும் அப்படிங்கிறது தொடர்பாக தான் இன்னைக்கு படிக்க போறோம். சரியாம்மா? ஓகேவா? நம்பர் என்ன சொல்லுங்க. கடந்த வகுப்புல இந்த கட்டுரையை வாசிச்சு விளங்கி கொண்டோம், அப்படித்தானே பிள்ளைகள்? ஓகேவா? கவனிங்க பிள்ளைகள். அப்ப பண்டிதமணி சி கணபதி பிள்ளை தொடர்பா பார்த்தோம். சாதாரணமா அவர் அவருடைய ஆளுமை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் ஒரு விரிவுரையாளர், ஆசிரியர், பேச்சாளர், இலக்கிய கர்த்தா, இலக்கிய ரசனை முறை திறனாய்வாளர் என்கின்ற பன்முகத்தன்மை கொண்டவர் தான் பண்டிதமணி சி கணபதி பிள்ளை. அவர் தான் இந்த கட்டுரையினுடைய ஆசிரியர்னு படித்தோம். அவர் இயற்றிய நூல்கள்ல மிக முக்கியமா இலக்கிய வழி, சிந்தனை செல்வம், செந்தமிழ் களஞ்சியம், கண்ணகி தோத்திரம், கம்பராமாயண காட்சிகள் போன்ற நூல்கள் இருக்கிறதா பார்த்தோம். சரிதான பிள்ளைகள்? அந்த வகையில நாவலர் எழுந்தார் என்கின்ற கட்டுரை இலக்கிய வழி என்கின்ற நூல் தொகுதியில இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆமாவா? சரி. அடுத்து ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர் தான் நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரையினுடைய பிரதான கதாபாத்திரம், அதாவது ஒரு கதாநாயகன் போன்றவர் தான் ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலரினுடைய சரிதான பிள்ளைகள் ஆளுமையை பார்த்தோம்னா அவரும் ஆசிரியர், நூலாசிரியர், பதிப்பாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், சொற்பொழிவாளர். சரிதான பிள்ளைகள் இத்தகைய ஆளுமை மிக்கவரா இருக்காரு. இவரும் பல நூல்களை எழுதியிருக்காரு. பாலம், பாலபோதினி, சைவ வினாவிடை, இலக்கண சுருக்கம், இப்படி நிறைய நூல்கள் எழுதினவரா ஆறுமுக நாவலரும் இருக்கிறாங்க. சரிதான பிள்ளைகள்? இந்த விடயங்களையும் நாங்கள் கடந்த வகுப்புல ஞாபகப்படுத்தியிருந்தேன் சேருங்களுக்கு. சரி. இப்ப நாவலர் எழுந்தாருங்கிறது பிள்ளைகள் ஒரு சம்பவ விபரிப்பு கட்டுரை. இதை எழுதியவர் பண்டிதமணி சி கணபதி பிள்ளை. இந்த கட்டுரை சரிதான பிள்ளைகள் எந்த ஒரு சம்பவத்தை விபரிக்குது அப்படின்னு சொன்ன பிள்ளைகள், நாவலர் அவர்கள் இறைபதம் அடைவதற்கு சரியாக ஓராண்டு நடைபெற்ற ஒரு கூட்டத்தினுடைய சம்பவத்தை அப்படியே எங்களுக்கு என்ன செய்து விபரிப்பு செய்து. அந்த வகையில் நாவலர் அவர்கள் இறைபதம் அடைந்த ஆண்டாக 1871ஆம் ஆண்டு சொல்லப்படுது. சரிதான பிள்ளைகள்? அதற்கு சரியாக ஓராண்டு முன்தினம் ஒரு கூட்டம் நடைபெறுது. அப்ப கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எது பிள்ளைகள்? 1878. அந்த கூட்டம் எங்க நடைபெறுதுன்னு சொன்னா நாவலர் அவர்களுடைய வண்ணார் பண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலையில தான் அந்த கூட்டம் நடைபெறுது. சரிதான பிள்ளைகள்? அந்த கூட்டத்திற்கு பல தரப்பினர் வந்திருக்கிறாங்க. அப்ப வருகை தந்தவர்கள்னு சொல்லி பார்த்தா கல்விமான்கள், பிரபுக்கள், பிரமாண சைவ குருமார்கள், உபாத்தியாயர்கள், பல்வேறு பிரபல்யமானவர்கள், யாழ்ப்பாணத்து வழக்கறிஞர்கள், கொழும்பிலிருந்து மிக பிரசித்தி பெற்ற சட்ட நிபுணர்கள், இப்படி பல பேர் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஆமாவா? சதனை பிள்ளைகள் இப்படிப்பட்ட அந்த கூட்டத்துக்கு தகமை வகிக்க வேண்டியவர் ஆறுமுக நாவலர். சதனை பிள்ளைகள் ஆனாலும் அவர் தகமை வகிக்கல. சதனை பிள்ளைகள் அப்ப ஆறுமுக நாவலர் தலைமை வகிக்காததுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஒண்ணு இருந்தது. அது என்ன காரணம்? காசநோய். அவருக்கு ஏற்பட்டிருந்த காசநோய், அதாவது ஒரு தொய்வு வருத்தம். அந்த காசநோய் எப்படிப்பட்டது, அதனுடைய இயல்பு என்னன்னு சொன்ன பிள்ளைகள், அது குளிர்காலத்திலே இடையிடையே வருகின்ற ஒரு வகை காசம். மூச்சு விட முடியாது, பேச இயலாது, வயிற்றை கொய்து வாங்குகின்ற பொல்லாத வருத்தமாக அது காணப்படும். சதன பிள்ளைகள் ஆகவே அவரால் அந்த கூட்டத்திற்கு தலைமை வகிக்க முடியல. சதன பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? அந்த கூட்டத்துல ஒரு மண்டபத்துல ஒரு தூணுக்கார்களை அமர்ந்து கொண்டு கூட்ட நடவடிக்கைகளை அவதானித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கா?
ஓ சார். ம். அப்ப ஆறுமுக நாவலருக்கு இணையாக இருக்கக்கூடிய இன்னொரு ஆளுமை மிக்கவர் தான் அந்த கூட்டத்தை நடத்தணும். சாதனை பிள்ளைகள், அதாவது தலைமை தாங்கணும். அப்ப அந்த வகையில பிஏ பரீட்சையில் சித்தி எய்தவர்கள் பிள்ளைகள் இருவர் இருக்காங்க. சென்னை சர்வ கலாசாலையால் நடத்தப்பட்ட பிஏ பரீட்சையில் 2 பேர் சித்தி பெறாங்க. ஒருவர் வை விஸ்வநாத பிள்ளை, மற்றவங்க யாருன்னு சொன்னா சி.வை. தாமோதர பிள்ளை. இருவருமே யாழ்ப்பாணத்தவர்கள். சாதனை பிள்ளைகள், அந்த இருவர்லையுமே யார் இந்த கூட்டத்துக்கு தலைமை வைக்கக்கூடிய தகுதி உடையவர் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள், வை விஸ்வநாத பிள்ளை தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை வைக்கக்கூடிய ஆளுமை மிக்கவரா இருக்காங்க. நாவலருக்கு பிறகு யாரு தலைமை வகிக்கலாம்? நாவலர் தலைமை வகிக்காட்டி அந்த கூட்டத்துக்கு வேற யார் தலைமை வகிக்கலாம்? வை விஸ்வநாத வை பிள்ளை. விஸ்வநாத பிள்ளை. சாதனை பிள்ளைகள், அவரும் எப்படிப்பட்ட ஆளுமை மிக்கவர்னு பாருங்க. மகா விவேகி, கணித மேதை, தாமோதர பிள்ளைக்கும் ஆசிரியர், வாதம் செய்வதில் பெரிய சாமர்த்தியவான். நாவலர் அவர்களுக்கு 2 ஆண்டுகள் மூத்தவர். நாவலர் அவர்களை எதிர்த்து பல கண்டன பத்திரிகைகளை வெளியிட்டவர். சிதம்பரத்திலே நாவலர் அவர்களோடு வாதம் செய்து அவரின் கொள்கைகளுக்கு இணங்கி நாவலர் அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டவர் தான் யாரு? வை விஸ்வநாத பிள்ளை. சாதனை பிள்ளைகள், விளங்கிருச்சு அவரை பத்தி? சரியம்மா, பிள்ளைகள் செயலோட பேச நீங்க இப்ப சரி சார். ஓகே தானே? சரி. அப்ப வை விஸ்வநாத பிள்ளை எப்படிப்பட்டவங்க? மகா விவேகி, கணித மேதை, தாமோதர பிள்ளைக்கும் ஆசிரியர், வாதம் செய்வதில் பெரிய சாமர்த்தியவான். வாதம் செய்வதில் எப்படிப்பட்டவரா இருக்காரு? பெரிய சாமர்த்தியவனா இருக்காரு. அடுத்து நாவலர் அவர்களுக்கும் 2 ஆண்டுகள் மூத்தவர். நாவலர் அவர்களை எதிர்த்து பல கண்டன பத்திரிகைகளை பதித்து வெளியிட்டவர். சிதம்பரத்திலே நாவலர் அவர்களோடு வாதம் செய்து நாவலர் அவர்களின் கொள்கைக்கு இணங்கி, கொள்கைனா கருத்துகளுக்கு இணங்கி நாவலரை குருவாகவும் ஏற்றுக்கொண்டவர். இப்படிப்பட்ட ஆளுமை மிக்கவர் தான் வை விஸ்வநாத பிள்ளை. அப்ப இவருடைய தலைமையில் அந்த கூட்டத்தை நடத்தலாமா பிள்ளைகள்? நடத்தலாம். அப்ப கூட்டத்துக்கு தலைமை தாங்குறார் சாதனை பிள்ளைகள். அப்ப இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குறாருன்னா ஒரு கூட்டம் நடைபெறுது. அது ஏன்னு சொல்லி பார்த்தோம். இலங்கை சட்டசபைக்கு சாதனை பிள்ளைகள் ஒருவரை தெரிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன செய்யறாங்க, அந்த கூட்டத்தை நடத்துறாங்க. சாதனை பிள்ளைகள், இருவர் அந்த கூட்டத்துக்கு போட்டியிடுறாங்க. ஒருவர் யாருன்னு சொன்னா சேர்பொன் ராமனா, மற்றவர் யாருன்னு சொன்னா பிரிட்ரோ. சாதனை பிள்ளைகள், அவ அந்த தெரிவுக்கு போட்டியிடுற இருவரும் யாருமா? சேர்பொன் ராமநாதன், பிரிட்ரோ. 2 பேரும் போட்டியிடுறாங்க. சேர்பொன் ராமநாதன் அவருடைய தன்மையை பார்த்தோம்னா அவருக்கு 25 வயது, சிரித்த முகம், தங்க சொரூபம். அப்பொழுதுதான் சென்னை பட்டணத்திலிருந்து படித்து விட்டு வந்தவர். அவர் ஒரு யாழ்ப்பாணத்தவர் தான். ஆனால் யாழ்ப்பாணத்தவர் ஆயினும் யாழ்ப்பாணத்தவருக்கே அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. அவர் எங்க உள்ளவருமா? யாழ்ப்பாணத்தவர். யாழ்ப்பாணத்தவர். யாழ்ப்பாணத்தவரா இருந்தாலும் யாழ்ப்பாணத்துல இருக்கவங்களுக்கு இவரை பத்தி தெரியுமா? தெரியாது. தெரியாது. ஏன்னா வயது 25 தான். அந்த 25 வயது வரைக்கும் எங்க படிச்சுட்டு வந்தாரு? சென்னை பட்டணத்தில். சென்னை பட்டணத்துல இந்தியாவுல படிச்சுட்டு வாராரு. அதனால யாருக்கும் அவர் தெரியல. ஆனா பிரிட்ரோ எப்படிப்பட்டவர்னு பாருங்க. பிரசித்தி பெற்ற பழுத்த வழக்கறிஞர். பிரிட்ரோ எப்படிப்பட்டவர்? பிரசித்தி பெற்ற பழுத்த வழக்கறிஞர். பழுத்த அனுபவம். அக்கால சட்ட நிபுணர்களுள் தலை சிறந்தவர். இலங்கையில் எல்லோராலும் அறியப்படுபவர். அவருக்கு பெரிய பேர். பெரிய பெரிய வழக்குகளுக்கு நியமிக்கப்படுபவர். யாழ்ப்பாணத்தில் அளவு கடந்த செல்வாக்கை கொண்டவர். யாழ்ப்பாணத்தில் அளவு கடந்த செல்வாக்கு யாருக்கு இருக்கு? பிரிட்ரோவுக்கு இருக்கு. சாதனை பிள்ளைகள், அந்த இருவரும் தான் என்ன செய்யறாங்க, போட்டியிடுறாங்க. அப்ப இலங்கை சட்டசபையில் இலங்கை பிரதிநிதித்துவத்திற்காக போட்டியிடுபவர்கள் யாரு? ராமநாதன், பிரிட்ரோ. சரியா பிள்ளைகள்? இப்ப இவங்களை பத்தின குறிப்புகள் எழுதுவீங்களா? சாதனை பிள்ளைகள், இப்ப கவனிங்க. நாவலரை பத்தி நம்ம கேட்டா எழுத தெரிஞ்சிருக்கணும். அதே போன்று சாதனை பிள்ளைகள் வை விஸ்வநாத பிள்ளையை பத்தி கேட்டா எழுத தெரியணும்.
சேர்ப்பொன் ராமநாதனை பத்தி கேட்டா எழுத தெரியணும், பிரிட்ரோவை பத்தி கேட்டாலும் எழுத தெரியணும். இப்ப இவங்களை பத்தி கேட்டா எழுத முடியுமா அப்ப உங்களுக்கு? ஆம் சார். சரிதானம்மா? இப்ப கவனிங்க, கூட்டம் நடைபெறுவதற்கான காரணம். அந்த கூட்டம் நடைபெறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் தானே பிள்ளைகள்? அப்ப என்னன்னு படிச்சோம்? சாதாரண பிள்ளைகள், சர்வசம வாக்குரிமை பற்றி அந்த காலத்தில் பேசுவது கிடையாது. உரிமை உள்ளவர்களும் குறித்த ஒரு இடத்திற்கு போய் தமது வாக்கை இன்னொருவருக்கு வழங்குவதும் இல்லை. கல்விமான்கள், பிரபுக்கள் கூட்டம் கூடி தங்கள் அபிப்பிராயத்தை அரசாங்கத்துக்கு தெரிவிப்பது வழக்கம். கல்விமான்களும் பிரபுக்களும் என்ன செய்வாங்க? கூட்டம் கூடி தங்களுடைய அபிப்பிராயத்தை யாருக்கு தெரிவிப்பாங்க? அரசாங்கத்துக்கு. அப்ப அப்பொழுது இருந்த அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம், வெள்ளையர்களினுடைய ஆட்சி தானே இருந்திருக்கும். 1878 ஆண்டு யாருடைய ஆட்சி இருந்திருக்கும்? பிரித்தானியர்களின் ஆட்சி. ஆமாவா? ஆமாவா இல்லையா பிள்ளைகள்? ஆமா சார். அந்த அரசாங்கத்துக்கு என்ன செய்வாங்க? இந்த கல்விமான்கள் பிரபுக்கெல்லாம் கூட்டம் கூடி தங்களுடைய கருத்தை தெரிவிப்பாங்க. ஆகவே இந்த இருவழில் தக்கவர் இன்னார் என்று வாதிப்பதற்கு தான் அந்த பாரிய கூட்டம் என்று நடைபெற்றது. சோதனை பிள்ளைகள், அப்ப இந்த கூட்டம் ஏன் நடைபெறுதுன்னு பார்த்தோம். அந்த கூட்டத்துல போட்டியிடுற இருவரும் யாருன்னு சொல்லி பார்த்தோம். சோதனை பிள்ளைகள், இந்த இருவரும் யாவர்? சேர்ப்பொன் ராமநாதன், பிரீட்டோ. அப்படிதான் கேள்வி வரும் உங்களுக்கு. இதை தந்துட்டு கேள்வி கேட்பாங்க, இந்த இருவரும் யாவர்னு கேட்பாங்க. இப்ப நீங்க பதில் சொல்ல தயாரா இருக்கும். சாதாரண பிள்ளைகள், ஆகவே பிரிட்ரோ கட்சி இருக்காங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சேர்ப்பொன் ராமநாதன் கட்சி இருக்கு. பிரிட்ரோ கட்சிக்கு பேச வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் உள்ள பிரபல வழக்கறிஞர்கள், வாதம் இல்லாத இடத்திலும் வாதம் வருவிக்கக்கூடியவர்கள். பிரிட்ரோவை என்ன செய்றாங்க? ஆகாசத்திலே தூக்கி கொண்டு போய் வைத்து விட்டார்கள் சொல்லி படிச்சோம் கடந்த வகுப்புல. ஆமாவா? ஆகாயத்துல தூக்கி கொண்டு போய் வச்சுட்டாங்க, உயரத்துல வச்சுட்டாங்க. சோதனை பிள்ளைகள், இப்ப என்ன நடக்குது? சேர்ப்பொன் ராமநாதன் அவங்களுடைய கட்சி என்ன செய்யுது? தளர்ந்து போயிடுச்சு. விஸ்வநாத பிள்ளையும் என்ன செய்யறாங்க? நிலை தளர்ந்து போயிட்டாங்க. இப்ப எல்லோரும் யாரை பாக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்? நாவலர். அப்ப நாவலர் எழுந்ததற்கான காரணம் அதான். சோதனை பிள்ளைகள், ராமநாதன் கட்சி சோர்வுற்றமை, விஸ்வநாத பிள்ளை சோர்ந்து போனார். அவருடைய சோதனை பிள்ளைகள் பார்வையும் சோதனை பிள்ளைகள் நாவலர் அவர்கள் தான் பார்க்குது. மக்களும் என்ன செய்யறாங்க? நாவலரை தான் என்ன செய்யறாங்க? பார்க்குறாங்க. ஆகவே என்ன நடக்க போகுது? இப்ப நாவலர் எழுந்த காட்சியை இப்ப நாங்க அடுத்ததான் என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். சரியாம்மா? சரியா பிள்ளைகள்? ஓகே தானே? நாங்கள் கடந்த வகுப்புலையும் சொல்லி தந்தேன், திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். சரிதானே பிள்ளைகள்? அப்ப என்ன நடக்குது? மண்டபத்துல ஒரு பக்கத்துல ஒரு தூணுக்கு அருகில திண்டு தலையணை ஒன்றில் அடிக்கடை சாய்ந்து கொண்டும் மடியிலும் பக்கங்களிலும் அடிக்கிய தலையணைகளில் முழங்கையை ஊன்றி உள்ளங்கையினால் நெற்றியை தாங்கி கொண்டு கூட்ட நடைமுறைகளை அவதானித்தபடி இருக்கிறார். யாரு? ஆறுமுகனாவலர். ஆறுமுகனாவலர் எவ்வாறு கூட்ட நடைமுறைகளை அவதானித்துக் கொண்டிருக்காருன்னு கேட்டா இதைத்தான் நீங்க எழுத போறீங்க. சரியா? மண்டபத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு தூணுக்கு அருகிலே திண்டு தலையணை ஒன்றில் அடிக்கடி சாய்ந்து கொண்டும் மடியிலும் பக்கங்களிலும் அடிக்கிய தலையணில் முழங்கையை ஊன்றி உள்ளங்கையினால் என்ன செய்யறாரா? நெற்றியை தாங்கி கொண்டு கூட்ட நடைமுறைகளை அவதானித்துக் கொண்டிருக்கிறாரா? சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சரி. அப்ப இப்ப என்ன நடக்க போகுது? எல்லோரும் நாவலரை தான் பாக்குறாங்க. சரிதானே பிள்ளைகள்? இந்த சந்தர்ப்பத்துல நடக்க போகுதுன்னா, நாவலர் எழுந்த விதம் எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். என்ன நடக்குது? தலையணைகள் என்ன செய்தான்? அங்கும் இங்கும் சிதறிடு. கம்பீரமான தோற்றம், வீறு கொண்ட பார்வை, எண்ணங்களின் வேகம், இவற்றை வர்ணிக்க அந்த இடத்தில் ஒரு கம்பர் இல்லைன்னு கூட சொல்றாங்க. சரிதானே பிள்ளைகள்? அந்த அளவுக்கு என்ன செய்யறாரா? கம்பீரமா இருக்காரா நாவலர். அப்ப இதை என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதனை கம்ப ராமாயணத்துல ஒரு பாடலோட இங்க என்ன செய்யப்படுது? தொடர்பு படுத்தி சொல்லப்படுது. சோதனை பிள்ளைகள், அந்த பாடல் என்னன்னா, பொழிந்தனை ஆகுதி வாய்வழி பொங்கி அப்படிங்கிற அந்த பாடல். அப்போ ஓமகுண்டத்தில் வேள்வி தீயினுள் நெருப்பை சொரிந்த போது சுவாலை கொழுந்து விட்டு எரியும். பெரும் நெருப்பு போல நாவலர் எழுந்து வந்தார்.
சரி பிள்ளைகள், நாவலர் எவ்வாறு எழுந்தார்னு சொல்லி படிச்சிட்டோமா? சாதாரண பிள்ளைகள், அப்ப நடந்தது எப்படின்னா, பெருமை மிக்க ஆண் சிங்கமும் எருதும் மேருமலையும் ஆண் யானையும் வெட்கமடையும்படியாக கம்பீரமாக நடந்து வந்தார். யார் அவ்வாறு நடந்து வாராம்? ஆறுமுக நாவலர். அவர் ஆறுமுக நாவலர். அப்ப இந்த பாடல்ல மாக மடங்கள்ல, மடங்கள்னா சிங்கம், மால் அப்படின்னு சொன்னா மால் விடை, பெருமையுடைய காளை, விடைன்னு சொன்னா காளை, மால்னு சொன்னா பெருமையுடைய, பொன்னாகம்னு அப்படின்னு சொன்னா பொன்மயமாகிய மேருமலையும், இந்த இடத்துல நாகம் அப்படின்னு குறிப்பிடுறது வந்து ஆண் யானை, பாம்புன்னு எழுதுகிறது. இந்த இடத்துல நாகம்னு எதை சொல்றாங்க? ஆண் யானை. பொன்னாகம்னு சொல்றது வந்து பொன்மயமாகிய மேரு, சிதன பிள்ளைகள் நாகம்னு சொல்றது வந்து ஆண் யானை. சரியாமா? ஓகேவா? ஓகே சார். இதெல்லாம் நான் கலந்த வகுப்புலேயே படித்தோம். இப்போ அந்த பாடலை பாருங்க. பொலிந்தனை யாகுதி வாய்வழி பொங்கி எழுந்த கொழுங்கணல் என எழுந்தார், மாக மடங்களும் மால்விடையும் பொன்னாகமும் நாட நடந்தார். அப்ப யாகம் வளர்க்கின்ற பகுதியில் வாயில் நெய்யை பெய்தால், அதாவது ஊற்றினால், அதில் எரிந்து வருகின்ற தீயை போல நாவலர் அவர்கள் மிக ஆவேசமாக எழுந்தார்கள். சரியா பிள்ளைகள்? அது விளங்கிருச்சா? ஓ சார். சதன பிள்ளை, அப்படி எழுந்தவர் ஆண் சிங்கம் இடபமும் பொன்மயமாகிய மேருவும் யானையும் நானும் படி நடந்தார். அப்ப அவர் எழுந்தது எவ்வாறு, நடந்தது எவ்வாறுன்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டா பிரிச்சு பார்க்கிறோம். சரியா? ஓகேவா பிள்ளைங்க? இப்ப நாங்க இந்த பார்த்த பாடல் வந்து ரொம்ப முக்கியம், அதை நீங்க கட்டாயம் மனனம் செய்து கொள்ளுங்க. பொழிந்தனை யாகுதி வாய்வழி பொங்கி எழுந்த கொழுங்கணலென எழுந்தார், மாக மடங்களும் மால்விடையும் பொன்னாகமும் நாட நடந்தாருங்கிறது இந்த பாடல். இந்த பாடலை கட்டாயமா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் எழுந்த விதம், அவர் நடந்த விதம், இது ரெண்டுமே அந்த பாடல்ல இருக்குது. அதான் நாவலர் எழுந்தாருங்கிறதே கட்டுரையினுடைய தலைப்பு. ஆமாவா? சோதனை பிள்ளைகள், இதுல அப்ப ரொம்ப முக்கியமா நாங்க குறிப்பா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது இந்த ஒரே ஒரு பாடல். இந்த பாடலை வைத்தே உங்களுக்கு வினாக்கள் வரும், சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இதை ரொம்ப கவனமா நுட்பமா பார்த்துக்கொள்ளுங்க. அவர் எழுந்த விதம் எவ்வாறு இருக்கு, அவர் நடந்து சென்றது, அப்ப அந்த மேடைக்கு அவர் எவ்வாறு நடக்கிறார்னு சொல்லி பார்க்கணும். அதற்கு முன்பு என்ன நடக்குது? அந்த மண்டபத்துல ஒரு தூணுக்கு அருகில சதனை பிள்ளைகள் திண்டு தலையணை ஒன்ற சாய்ந்து கொண்டும் மடியிலும் பக்கத்திலும் சதனை பிள்ளைகளை தலையணையை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாரு? சதனை பிள்ளைகள் தன்னுடைய நெற்றியை வந்து இந்த உள்ளங்கையில் அப்படியே தாங்கி கொண்டு தான் என்ன செய்யறாரு? கூட்ட நடைமுறைகளை என்ன செய்யறாரு? அவதானித்துக் கொண்டு இருக்கிறார். ஆமாவா? அந்த அளவுக்கு ஆசை வருத்தம் சிந்தனை பிள்ளைகள். ஆகவே இப்ப பிரிட்ரோ கட்சியினர் மேல உயரத்துக்கு வந்துட்டாங்க, சேர்ப்பன் ராமநாதன் கட்சி தாழ்ந்து போயிட்டு இருக்குது. சிந்தனை பிள்ளைகள் எல்லோரும் நாவலர் அவர்களையே திரும்ப பார்க்கிறாங்க. சிதனை இப்படி பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, தலையணைகள் என்ன செய்து அங்கும் இங்கும் என்ன செய்து அப்படி சித்தறி போகுது. ஏன்னா அப்படி நாவலர் எழுந்துக்க போறாங்க அப்படிங்கிற எல்லாம் அப்படி சித்தறி போகுது. சதனை பிள்ளைகள், அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நாவலர் அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கு? கம்பீரமான தோற்றம், வீறு கொண்ட பார்வை, எண்ணங்களின் வேகம், இவற்றை வர்ணிக்க அந்த இடத்துல ஒரு கம்பர் இல்லைங்கிறாங்க. ஏன்னு சொன்னா, இதே மாதிரிக்கு சதன பிள்ளைகள் ராமன் எழுந்த போது ராமனை வர்ணிக்க யார் இருந்தா? கம்பர் இருந்தார். இப்ப நாவலரை வர்ணிக்க யார் இல்ல? கம்பர் இல்ல. அப்படிங்கிறனால அந்த பாடல் அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க? நாவலர் எழுந்ததுக்கும் நடந்ததுக்கும் என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறாங்க. சரியா? அந்த பாடல் தான் நாங்க இப்ப பார்த்த பொழிந்தனை யாகுதி வாய்வழி பொங்கி எழுந்த கொழுங்கணலென எழுந்தார், மாக மடங்களும் மால்விடையும் பொன்னாகமும் நாண நடந்தார் அப்படிங்கிற இந்த பாடல். சதனை பிள்ளைகள், இப்ப இது ரொம்ப முக்கியமான பாடல். நன்றாக இப்பயே நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது யாகம் வளர்க்கின்ற பகுதியில் சதனை பிள்ளைகள் நெய்யை பெய்தால், அதாவது சொரிந்தால், அதில் எரிந்து வருகின்ற தீயை போல நாவலர் அவர்கள் மிக ஆவேசமாக எழுந்தார். சதனை பிள்ளைகள் எழுந்தவர் ஆண் சிங்கம் இடபம் பொன்மயமாகிய மேருவும் யானையும் நாணும்படி நடந்தார். ஏன்னா இந்த சொல்றாங்கன்னு சொன்னா, இவையெல்லாம் கம்பீரத்துக்கு அடையாளமானவை. சதனை பிள்ளைகள் கம்பீரத்துக்கு அடையாளமானவை தான் இது. இந்த ஆண் சிங்கம், இடபம், இடபம்னா எருது, பொன்மயமாகிய மேருமலை, யானை, சதனை பிள்ளைகள், இதெல்லாம் வந்து எப்படிப்பட்டதுன்னு சொன்னா கம்பீரத்துக்கு அடையாளமானதாக சொல்றாங்க.
இவையெல்லாம் நாணும்படி யாரு நடந்தாவா? நாவலர் நடந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. சதன பிள்ளைகள், அப்ப முன்ன ராமர் நடந்ததை இங்க யார் நடந்ததுக்கு ஒப்பிடப்படுது? நாவலர் நடந்ததுக்கு ஒப்பிடப்படுது. இப்ப நாவலர் எழுந்த நிலை ராமாயணத்தில் ராமனது கதாபாத்திரத்துக்கு இணையாக ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார். ஆமாவா? ஓம் சார். அதாவது விஸ்வாமித்திரர் அந்த ராமாயண காட்சி சிவதனுசை வளைக்கும்படி ஓர் பார்வை மூலம் ராமனுக்கு கட்டளை விடுறார். விஸ்வாமித்திரருடைய அந்த பார்வையாக நெய்யாகுதி அடுத்து அக்கினி சுவாலை வெளிப்படுவதைப் போல என்ன செய்யறாராம்? ராமன் எழுந்த நிலைப்பாட்டை நாவலர் எழுந்த தன்மைக்கு ஒப்பிட்டு காட்டியுள்ளார். இது விளங்கிடுச்சு தானே பிள்ளைகள்? இப்ப நாவலர் நடந்து சென்ற விதம் பாருங்க. ராமன் மிதிலை நகரில் மிக பெரும் சபையில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் கம்பீரமான நடை நடந்து சிவதனுசை நோக்கி சென்றார். ராமனது நடையை கண்டு பெருமை மிக்க ஆண் சிங்கமும் பெரிய இடபமும் பொன்மலையாகிய மேருமலையும் யானையும் வெக்கமடைந்தன. இதெல்லாம் வெக்கமடைந்தான். ஏன்னா அவையெல்லாம் கம்பீரத்துக்கு அடையாளமானதா சொல்றாங்க. அது போல நாவலர் அவர்கள் விவாத மேடை நோக்கி நடந்து சென்றார் என உவமை அணியின் ஊடாக எடுத்து காட்டுகிறார். சரதான பிள்ளைகள், யார் எடுத்து காட்டுறாவாரு? கட்டுரையின் ஆசிரியர் யாரு? பண்டிதமணி சி கணபதி பிள்ளை அதை எடுத்து சொல்றாங்க. இது விளங்கிடுச்சா பிள்ளைகளுக்கு? இப்ப நாவலர் அவர்கள் சபைக்கு செல்றாங்க. சபைக்கு சென்று என்ன சொல்றாங்க? ஒருவராகவோ இருவர் இருவராகவோ அன்றி பலர் கூட்டம் கூட்டமாகவோ வாதத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சதனை பிள்ளைகள், அப்ப இந்த சந்தர்ப்பத்துல நாவலர் அவர்களுக்கு இருந்த அந்த வயிற்று வலி சொல்லிக் கொள்ளாம என்ன செய்த அவரை விட்டு போயிட்டதா சொல்றாங்க. ஆமாவா? அவளுக்கு அவ்வளவு வருத்தம். இதுக்கு முந்தின காட்சியில படித்தோம் சதன பிள்ளைகள். அவர் ரொம்ப வருத்தமா, ஏன்னா அந்த கூட்டத்துக்கு கூட தலைமை தாங்க முடியல. ஆனா எப்படி அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்க முடியாதவர் பிரிட்டோ கட்சியின உயர போனதுக்கு பிறகு எப்படி அந்த இடத்துக்கு போறார் அப்படிங்கிறது தான் இங்க பிரமிப்பா இருக்கு. சதன பிள்ளைகள், பிரமிப்புலையும் பிரமிப்போ. அவர் அந்த கூட்டத்துல என்ன செய்யறாரு? போயிட்டு நின்று கொண்டு என்ன செய்யறாரு? சரதனை பிள்ளைகள், எடுத்துக்கொண்டு வா தந்தி தபால் கட்டுக்களை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எடுத்துக்கொண்டு வந்துட்டாங்க தந்தி தபால் கட்டுக்கள். வந்த பிற்பாடு என்ன சொல்றாரு? ஒருவராகவோ இருவர் இருவராகவோ அன்றி பலர் கூட்டம் கூட்டமாகவோ வாதத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்றார். அப்படி சொன்னதும் எல்லோரும் பிரமிச்சு போயிடுறாங்க சதனை பிள்ளைகள். ஆகவே இந்த நாவலர் அவர்களுடைய இந்த காச வருத்தம் அவர்கிட்ட இருந்து எவ்வாறு இல்லாம போனது அப்படிங்கிறதுக்கு ஒரு சதனை பிள்ளைகள் ஒரு கதையை இந்த கட்டுரை ஆசிரியர் பொருத்தமா கையாளுறார். அந்த கதை யாருடைய கதை அப்படின்னு சொன்னா அருணந்தி சிவாச்சாரியார். யாருடைய கதைமா? அருணந்தி சிவாச்சாரியார். சதனை பிள்ளைகள், அப்ப அவருக்கு ஒரு வயிற்று வலி இருந்ததாம். சதனை பிள்ளைகள், அவர் அந்த வலியை மாற்றாமல் தமது பிராரர்த்தம் என்று கருதி அதை அனுபவித்துக் கொண்டு வந்தார். பிராரர்த்தம்னா முன்ஜென்ம வினை. மாணவர்களுக்கு பாடம் சொல்கிற போது மாத்திரம் அவர் தமது வலியை அங்கவஸ்திரத்தில் ஆவாகனம் பண்ணி பக்கத்தில் வைத்துவிட்டு பாடம் சொல்வது வழக்கம். சரியா பிள்ளைகள்? மாணவர்களுக்கு பாடம் சொல்லும் போது மாத்திரம்தான் என்ன செய்வாரு? தனது வலியை அங்கவஸ்திரம் தோல் அணிகிற அந்த துண்டு ஆடைய அதுல என்ன செய்வாராம்? பிடிச்சு வச்சுவாராம். சதனை பிள்ளைகள், அப்ப பிடிச்சு வச்சுட்டு மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பார். சதனை பிள்ளைகள், அந்த அங்கவஸ்திரமும் அதுவரை என்ன செய்யுமா? துடித்து கொண்டிருக்குமா. பாடம் சொன்ன பிறகு என்ன செய்வாராம்? பழையபடி அந்த வலியை எடுத்து என்ன செய்வாராம்? வயிற்றுவில் என்ன செய்வாராம்? விட்டு விடுவாராம். யார் அவ்வாறு விட்டுக் கொள்வா வயிற்றுல திரும்ப? அருணந்தி சிவாச்சாரியா. அருணந்தி சிவாச்சாரியாருக்கு அந்த சந்தர்ப்பத்துல மட்டும் அந்த வருத்தம் இருக்குமா? மாணவர்களுக்கு கற்பிக்கும் போது இல்ல. அது போலத்தான் நாவலர் அவர்களுக்கும் சதனை பிள்ளைகள் அந்த மேடையில எழுந்து சென்றும் அவர் அவ்வாறு பேசும் பொழுதும் அவர்கிட்ட இருந்த அந்த காச வருத்தம் சொல்லிக் கொள்ளாமல் அவர் விட்டு போயிட்டதா என்று என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. விளங்குதா? ஓகேவாமா? ஓகே சார். அப்ப மேலே கூறியது போல நாவலர் அவர்களின் காசம் எத்தனையோ வைத்தியர்களுக்கு எடுபடாமல் இருந்தது. இந்த காசம் நாவலர் அவர்கள் ஆவேசம் கொண்டு எழுந்த வேளையில்
வருகிறேன் போகிறேன் என சொல்லாமல் பறந்து விட்டது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் நாவலர் அவர்களுக்கு காச வருத்தம் இருந்ததா? இல்ல. இல்ல, பறந்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. சரிதானே பிள்ளைகள்? அதனால தான் அவரால் அவ்வளவு கம்பீரமா எங்க போக முடிஞ்சது? கூட்டத்துக்கு போக முடியுது. சரியாம்மா? ஓகே சார். சரி, அடுத்து நாங்க பார்த்தோம் பிள்ளைகள். சரிதானம்மா? ஆஹ், நாவலர் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கூறிய வார்த்தை என்ன சொல்றாங்க? அது கிடக்க எடுத்துக்கொண்டு வா தந்தி தபால் கட்டுக்களை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னாங்களா? ஓ சார். அப்ப என்ன நடக்குது? பிரசண்ட மாறுதத்துக்கு பிறகு பிறகு என்ன நடக்குது? சபையில பேச்சு மூச்சு ஒன்றும் இல்லை. மேலே கிளம்பின பிரிட்ரோ கட்சியினர் மெல்ல மெல்ல கீழே இறங்கி தரை மட்டத்துக்கு வந்து விட்டார்கள். சதனை பிள்ளைகள், இப்ப இதுல நாவலர் அவர்களுடைய ஆளுமையை பார்க்கணும். எப்படி சொல்றார்? ஒருவர் ஒருவராகவோ இருவர் இருவராகவோ அன்றி பலர் கூட்டம் கூட்டமாக வாதத்திற்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சதனை பிள்ளைகள், அப்ப என்ன இதுக்கு காரணம்னு சொன்னா, அவர் அவ்வாறு விவாதத்துக்கு வர சொல்றதுக்கான காரணம் வந்து பிரிட்ரோ அவர்களினுடைய நேர்மையற்ற குணம். சதன பிள்ளைகள், அப்ப பிரிட்ரோவின் நேர்மையற்ற குணம் என்னன்னா, சதன பிள்ளைகள், நாவலர் அவர்களுக்கும் சதன பிள்ளைகள் பிரிட்ரோ அவர்களுக்கும் ஒரு வழக்கு வந்து இருக்குது. எங்கன்னு சொன்னா பிள்ளைகள், நாவலர் அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய வழக்கு என்ன எங்கன்னு சொன்னா பிள்ளைகள், நல்லூர் கந்தசுவாமி கோயில்ல ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு என்னன்னு சொன்னா பிள்ளைகள், பிராமணர்களுக்கு சார்பாக வந்து நாவலர் அவர்களும் கோயிலாருக்கு சார்பாக பிரிட்ரோ அவர்களும் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. சரிதானே பிள்ளைகள்? இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாரு பிரிட்ரோ? என்ன செய்யறாரு? அதாவது இப்ப நாங்க பார்க்கிற இலங்கை சட்டசபையில ஒருவரா தெரிவு செய்யறதுக்கு நாவலர் அவர்கள் பிரிட்ரோவுக்கு உதவி செய்தால், தான் கோயில்ல நடக்கிற அந்த வழக்குக்கு நாவலர் அவர்களுக்கு சார்பா இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குது? சரிதானே பிள்ளைகள்? தந்தி தபால் கட்டுக்கள் மூலமாகவும் அதே சந்தர்ப்பத்தில் தானே சில விடயங்களின் ஊடாகவும் என்ன செய்யறாரு? பிரிட்ரோ செய்திகளா கொடுத்திருக்காரு. அப்ப பிரிட்ரோ நேர்மையானவரா? இல்ல. 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 இங்க நீங்க எனக்கு சார்பா இருந்தா நான் அங்க சார்பா உங்களுக்கு இருக்கேன்னு சொல்றது ஒரு நேர்மையற்ற குணம். அப்ப பாருங்க, அதைத்தான் இங்க சொல்லப்படுது. இப்ப நாவலர் அவர்கள் தமக்கு சார்பா இருந்தால் தாம் பிராமணர்களுக்கு வெற்றி கிடைக்கத்தக்க வகையில் வழக்கை நடத்தி வைப்பார், அந்த கோயில் வழக்குல என்று தமது அந்தரங்க நண்பர்கள் மூலம் நாவலர் அவர்களுக்கு தெரிவித்து தாமே நேரில் சில கடிதங்களில் தந்திகளில் ஒருவாறு குறிப்பிட்டும் இருந்தார். யார் அவ்வாறு குறிப்பிட்டிருந்தவர்? பிரிட்ரோ. பிரிட்ரோ. இது பிரிட்ரோவின் நேர்மையற்ற செயலாக கருதப்படுது. அப்ப பிரிட்ரோ நேர்மையானவரா? இல்ல. 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 சோதனை பிள்ளைகள், அப்ப இந்த விடயத்துக்கு பிரிட்ரோ அவ்வாறு கதைச்சாருன்னா, இலங்கை சட்டசபையில ஒருவரை தெரிவு செய்தா அவர் என்னென்ன பொய்கள் எவ்வளவு நேர்மையற்ற விடயங்கள்ல நடந்து கொள்வாரு. ஆமாவா? சரி. ஆகவே அவரை தெரிவு செய்யலாமா? தெரிவு சார். செய்ய முடியாது. அப்ப அவருடைய நேர்மையினம். நாவலர் அவர்களுக்கு தமக்கு சார்பாக இருந்தால் தாம் பிராமணர்களுக்கு வெற்றி கிடைக்கத்தக்க வகையில் வழக்கை நடத்தி வைப்பார் என்று தமது அந்தரங்க நண்பர்கள் மூலம் நாவலர் அவர்களுக்கு தெரிவித்தும் தாமே நேரில் சில கடிதங்களில் ஒருவாறும் குறிப்பிட்டிருந்தது தான் அவருடைய நேர்மையற்ற செயல். அப்ப அவர் நேர்மையற்றவர்னு சொன்னா அப்ப நேர்மையானவர் யாரா இருப்பா? சேர்பொன் ராமநாதன். சதனை பிள்ளைகள், ஆகவே சேர்பொன் ராமநாதன் வந்து நாவலர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு மேலும் என்ன செய்யறாரு? இலங்கை சட்டசபையில ஒருவர் என்ன செய்யப்படுறாரு? இருக்காரு. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சரியாம்மா, விளங்கிருச்சா? சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்களுடைய இந்த சித்தரிப்பு திறன், இது வந்து ஒரு சித்தரிப்பு கட்டுரை. இப்ப பண்டிதமணி இந்த சம்பவம் நடந்த போது உடன் இருக்கவில்லை. உடன் இருந்தாரா? இல்ல. செவி வழியாக கேட்ட கதை ஒன்றை நாடக பாணியில் உயிர் துடிப்புடன் சித்தரித்திருக்கிறார். அவர் நாடகம் மாதிரியே என்ன செஞ்சிட்டாரு? எங்களுக்கு அப்படியே சொல்லிட்டாரு. ஆமாவா?
சரிதானே பிள்ளைகள்? ஒவ்வொரு காட்சியும் எங்களுக்கு அப்படியே மனக்கண்ணில் வந்து கொண்டே போகும், ஒரு நாடகம் மாதிரி. அப்படி வந்துதா உங்களுக்கு? சரிதானே பிள்ளைகள்? அப்ப நாவலர் எழுந்த அந்த விதம், அவர் நடந்து சென்ற அந்த விதம், சரிதானே பிள்ளைகள்? அந்த கூட்டம் நடைபெறுகின்ற அந்த விதம், சரிதானே பிள்ளைகள்? இது எல்லாமே ஒரு நாடகம் மாதிரியே நாங்க என்ன செய்யறோம், பார்க்கிறோம், மனக்கண்ணுல பார்க்கிறோம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த கூட்டத்துக்கு வாதமகா சபை என்று பெயர் வைத்ததும் யாரு? பண்டிதமணி சி கணபதி பிள்ளை தான் வைக்கலான்னு சொல்றார். நாவலர் சுகவீனம் அவரது சோர்வு ஆகியவற்றை சித்தரித்த பின் வாதம் தடமாறிய போது நாவலர் இருந்த காட்சியையும் நடந்து சென்ற காட்சியையும் கம்பராமாயண காட்சியுடன் ஒப்பிட்டு எழுதியமை. சதனை பிள்ளைகள், இது ஒரு அழகான சித்தரிப்பா இல்லையா? அவர் எழுந்ததையும் நடந்ததையும் கம்பராமாயண காட்சியோட ஒப்பிடுறாரு. யாரு நடந்த மாதிரி? ராமன் நடந்த மாதிரியும், சதனை பிள்ளைகள் ராமன் எழுந்த மாதிரியும் அப்படியே கம்பன் வர்ணிச்சதை அப்படியே இங்க கொண்டு வந்து நாவலருக்கு அதை பயன்படுத்திக்கிட்டாரு. சதனை பிள்ளைகள், அதே சந்தர்ப்பத்துல நாவலருக்கு ஏற்பட்டிருந்த அந்த காச நோய் அந்த சந்தர்ப்பத்துல மட்டும் இல்லாம போனதை இதோடு தொடர்பு படுத்தினாரு. அருணந்தி சிவாச்சாரியார் அருணந்தி சிவாச்சாரியாருக்கு இருந்த அந்த வயிற்று வலியோட என்ன செய்யறாரு, ஒப்பிட்டு அதை எழுதியிருந்தார். இப்போ எவ்வளவு அழகா சம்பவத்தை சொல்றாருன்னு பாருங்க. நாவலர் அவர்களுடைய ஆளுமை பண்பை வெளிப்படுத்த அவர் சதனை பிள்ளைகள் பேசியதாக கூறும் தொடர்களும் சதனை பிள்ளைகள் அதுவும் ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. விலகு பிள்ளைன்னு சொல்ல முன்னுக்கே விஸ்வநாத பிள்ளை விலகி இடம் கொடுக்கிறது. அதுக்கிடக்க எடுத்துக்கொண்டு வா தந்தி தபால் கட்டுகளை அப்படின்னு சொல்றது. ஒருவர் ஒருவராகவோ இருவர் இருவராகவோ அன்றி பலர் கூட்டம் கூட்டமாக வாதத்துக்கு வரலாம்னு சொல்றது. இதெல்லாம் அவருடைய சம்பவத்தை விபரிப்பு திறன். இப்ப சம்பவத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை சரதான பிள்ளைகள் நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றாக ஒழுங்குபடுத்துறார். சதனை பிள்ளைகள் கூட்டம் நடைபெற்ற இடம், நடைபெற்ற ஆண்டு, போட்டியிடுபவர்கள், கூட்டத்தின் தலைப்பு, தலைமை பொறுப்பை ஏற்பதற்கான காரணங்கள், தலைமை வகிப்பவர், வாதாட வந்திருப்பவர்கள், கூட்டத்திற்கு வருகை தந்தோர் விவரம் எல்லாத்தையும் சொல்றாரா சரியா? ஆமாவா? இதெல்லாம் பார்த்ததானே பிள்ளைகள்? இப்ப பாருங்க, நாடகம் ஒன்றை பார்ப்பது போல உணர்வுகள் வாசகர் மத்தியில் ஏற்படுத்தியவை. சம்பவத்திலே நேரில் காணாவிடத்திலும் நேரில் கண்டவரை போல தத்துருவமாக விளக்கியிருப்போம். சதனை பிள்ளைகள், வாசகரை கூட்டம் நடைபெறும் அரங்கிற்கு அமர்த்தி வைப்பதை போன்றதான ஒரு உணர்வை தந்தமை. சிறந்த மொழிநடையை கையாண்டுள்ளமை, அணிகள் கையாண்டுள்ளமை. சதனை பிள்ளைகள், உதாரணம் ஓமை அணியினூடாக அதை சொல்லியிருக்காரு. எனது ஓமை அணியினூடாக ஓமானம். சதனை பிள்ளைகள், பொழிந்தனை ஆகுதி வாய்வழி பொங்கி எழுந்த கொள்ளும் கனல் என எழுந்தார் அப்படின்னு சொல்ற இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, சதனை பிள்ளைகள் ஒரு ஓமை அணி கையாளப்பட்டிருக்கு. அதே போல் உருவக அணியையும் கையாண்டிருக்காரு. சதனை பிள்ளைகள், வாத பிரதிவாதம் இன்னல்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல உருவக அணி கையாளப்பட்டிருக்கு. சதனை அதே போன்று உயர் உணவுச்சனியும் இருக்குது. ரிட்ரோவை ஆகாசத்திலே கொண்டு செல்லல்னு சொல்றதெல்லாம் உயர் உணவுச்சனி. இவ்வாறு பொருத்தமான அணிகளையும் என்ன செய்திருக்காரு, கையாண்டிருக்காரு. ஆமாவா? அழகான மொழிநடை கண்டார், எளிமையான மொழிநடை. சிறு சிறு வாக்கியங்களை சொல்றாரு, எளிய மொழி நடையில சொல்றாரு, வர்ணனைகளை சிறப்பா சொல்றாரு, இலக்கிய சான்றுகள் சொல்றாரு, பிளமொழி சொற்கள் இருதயம், அங்கவஸ்திரம், ஆகுதி, சொரூபம் போன்ற வடமொழி சொற்களை பயன்படுத்துறாரு, அணிகளை பயன்படுத்துறாரு. சதனை பிள்ளைகள், உரையாடல்களில் இயல்பான பேச்சு வழக்கு சொற்களை பயன்படுத்துறாரு. சம்பவத்தை நேரில் பார்த்தவர் போல எழுதியிருக்காரு. இதெல்லாம் அவருடைய மொழிநடை. ஆமாவா? பிள்ளைகள் ஓகேவா? சரி, அப்ப நாங்க இன்றைய தினம் இப்ப என்ன செய்துட்டோம், இதுவரைக்கும் நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரையினுடைய ஒரு மீட்டல் பகுதியா, கடந்த வகுப்புல படிச்ச ஒரு மீட்டல் பகுதியா தான் இவ்வளவு நேரமே பார்த்தோம். ஏன்னா பிள்ளைகள், இது ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டுரை. சதனை ஒன்றுக்கு 2 தரம் நீங்கள் வாசிச்சா தான் உங்களுக்கு விளங்கும். சரி, கடந்த வகுப்புல ஒவ்வொரு வரியா வாசிச்சு அதை விளங்கப்படுத்தி இருந்தேன். இந்த வகுப்புல அதனுடைய சுருக்கத்தை அப்படியே எடுத்து உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன். ஓகேவா? சரிதானே? இந்த கட்டுரை பிள்ளைகளுடைய மனதில் அப்படியே ஒரு என்ன பதிஞ்சிருக்குன்னா, ஒரு நாடகம் போல பதிஞ்சிருக்கணும். ஆமாவா? சரியா பிள்ளைகள்? சரி, இப்ப நாங்க சில வினாக்கள், அந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது போன்ற விடயங்களை பார்ப்போம். சரி.
பின்வரும் வினாக்களுக்கு சுருக்கமான விடை தருக. கூட்டம் நடைபெற்ற ஆண்டு, நடைபெற்ற இடம், கூட்டத்திற்கு வருகை தந்தவர்கள். எழுத முடியுமா? ஓ சார். எழுதுங்க பாப்போம், வேகமா எழுதுங்க. சரி. சரி பிள்ளைகள், ஓகேவா? ஓகே சார். இப்ப சொல்லுங்க. கூட்டம் நடைபெற்ற ஆண்டு 1878. சரியா இருந்தா 2 புள்ளி போட்டுக்கொள்ளுங்க. இடம்பெற்ற இடம் வண்ணார்பேட்டை வித்தியாசம். அதுவும் சரியா இருந்தா அதுக்கு 3 புள்ளி போட்டுக்கொள்ளுங்க. கூட்டத்துக்கு வருகை தந்தவர்கள் உபாத்தியாயர் கல்விமான்கள், பிரபுக்கள், உபாத்தியாயர்கள் இதெல்லாம் சரியா யாழ்ப்பாண இருந்தா வழக்கறிஞர் 5 புள்ளி போட்டுக்கொள்ளுங்க. ஆகவே நாங்க இதுவரைக்கும் பார்த்த வினாக்களுக்கு உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? 10. 10 புள்ளி வந்திருக்கும். சரியா பிள்ளைகள், ஓகேவா? அடுத்த வினாக்கள் விளங்குதா? ஓ சார். கூட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டியவர், தாங்க முடியாமைக்கான காரணம், காசநோயின் இயல்பு. இந்த வினாக்களுக்கு புத்தகத்தை பார்க்காம உங்களால விடையளிக்க முடியுமா இருந்துச்சுன்னா பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷம். இவ்வாறு இருக்கீங்களா பிள்ளைகள்? எழுத முடியுமா? ஓ சார். ஓகேம்மா. சார்.
ஓகே சார். அதற்கான நேரம் தேவைப்படுதா பிள்ளைகள்? சரியா பிள்ளைகள்? ஓகேவா? எழுதிட்டீங்களா? இல்லை பிள்ளைகள் சார். ஓகே தானே? சரி, அப்ப கூட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டியவர் யாருமா? ஆறுமுகன் ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர். இப்ப ஆறுமுக நாவலர் எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கு 3 புள்ளி போட்டுக்கொள்ளுங்க. தாங்க முடியாமைக்கான காரணம் நாவலருக்கு அவருக்கு ஏற்பட்ட எக்ஸ்கியூஸ் காச சார், வருத்தம் அல்லது தொய்வு வருத்தம். போட்டோம். இப்ப அந்த காச தொய்வு வருத்தத்தின் இயல்பு எப்படிப்பட்டது? குளிர்காலத்திலே வரும் மூச்சு மூச்சு விட முடியாது, பேச முடியாமைக்கான இயலாது, காரணத்துக்கு வயிற்றை கொள்ளாத வருத்தம். சிதன பிள்ளைகள் அப்ப என்ன நடக்கும்? குளிர்காலத்திலே இடையிடையே வருகின்ற ஒரு வகை காசம், அது மூச்சு விட முடியாது, பேச வியலாது, வயிற்றை கொய்து வாங்குகின்ற பொல்லாத வருத்தம் தான் காச வருத்தம். ஆமாவா? சார், 2வது கொஸ்டினுக்கு ம் நாவலர் அவர்களுக்கு ஏற்பட்ட காச நோய்கள் தானே? சரிம்மா. காச வருத்தம் தொய்வு வருத்தம் ரெண்டு ஒண்ணு தானே? ஆமாவா? ஓகே தானே? சரி, அப்ப இதுக்கு முதலாம் வினாவுக்கு 3 புள்ளி, இரண்டாம் வினாவுக்கு 3 புள்ளி, மூன்றாம் வினாவுக்கு 4 புள்ளின்னு சொல்லி 10 புள்ளி போட்டுக்கொள்ளுங்க. சரியாம்மா? ஓகேவா? ஓகே. ம். அடுத்த வினாக்கள். கூட்டம் நடைபெறுவதற்கான காரணம் என்னன்னு எழுத போறீங்க. ரிட்ரோ கட்சிக்கு பேச வந்தவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு எழுத போறீங்க. நாவல் எழுந்த காரணத்தை எழுத போறீங்க. கட்டாயம் பயிற்சி கோப்பில வினாக்கள் இருக்கணும் பிள்ளைகள், மறந்துடாதீங்க.
சார் ஓகே சரியா பிள்ளை எழுதிட்டோமா? எஸ் சார் ஓகே தானே? சரி, அப்போ கூட்டம் நடைபெற்றதுக்கான காரணம் சோதனை பிள்ளைகள், நீங்க முழுமை எழுதாட்டியும் நீங்க என்னதை எழுதியிருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இருவரில் தக்கவர் இன்னார் என்று வாதிப்பதற்குத்தான் அந்த கூட்டம் நடைபெறுது. சோதனை பிள்ளைகள் எதற்கு எதுக்கு பிள்ளைகள்? இலங்கை சட்டவாக்க சபை சபையில ஒருவரை தெரிவு செய்வதற்காகத்தான் அந்த கூட்டம் நடைபெறுது. அப்படி எழுதியிருக்கீங்களா? எஸ் சார் அவ்வாறு இருந்தா போதும். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஓம் சட்டசபைக்கு ஒருவரை தேர்ந்தெடுத்தல் சரியா சார்? ஓம் சரி, அதான் சட்டசபையில் ஒருவரை தெரிவு செய்யறதுக்காகத்தான் அந்த கூட்டம் நடைபெறுது. அந்த இருவர்ல ஒருவர் யாருங்கிறத தான் இங்க நாங்க தெரிவு செய்ய போறோம். சோதனை பிள்ளைகள், அப்ப இந்த இருவருங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. இருவர் யாரு? சேர்பொன் ராமநாதன் பிரீட்டோ பிற்றோம். அதுல தக்கவர்னு சொன்னா பொருத்தமானவர். சோதனை பிள்ளைகள் அவ்வாறு இருந்தா சரி. பிட்ரோ கட்சிக்கு பேச வந்தவர்கள் எப்படிப்பட்டவங்க? யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் உள்ள பிரபல வழக்கறிஞர்கள், வாதம் இல்லாவிட்டாலும் வாதம் வருவிக்கக்கூடியவர்கள். பிரிட்டோவை ஆகாசத்திலே தூக்கி கொண்டு போய் வைத்து விட்டார்கள். பிட்ரோவை ஆகாசத்திலே தூக்கி கொண்டு போய் வைத்து விட்டார்கள்னு பார்த்தோம். இது என்ன அணின்னு சொல்லி பார்த்தோம் பிள்ளைகள்? உயர்வுணர்ச்சி அணி. அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சோதனை பிள்ளைகள், அடுத்து வந்து நாவலர் எழுந்ததற்கான காரணம் என்ன? ராமநாதன் கட்சி சோர்வுற்றமை. விஸ்வநாத பிள்ளை சோர்ந்து போனார். விஸ்வநாத பிள்ளையினுடைய பார்வை ஆறுமுக நாவலர் முகத்தில் விழுந்தமை. மக்கள் நாவலரை நோக்கியது. மக்களும் நாவலரை நோக்கியதுனால தான் நாவலர் அந்த இடத்துல இருந்து எழுந்து அந்த மண்டபத்துக்கு செல்ல வேண்டி இருந்தது. என்ன பிள்ளைகள்? மேடைக்கு சென்றார். ஆமாவா? சார் சரி, இப்போ ஒவ்வொரு வினாவுக்கும் பொருத்தமாக நீங்க புள்ளிகளை போட போறீங்க. முதலாம் வினாவுக்கு சார் முதல்ல சொன்ன மாதிரி சாதனை பிள்ளைகள், சட்டசபையில் இலங்கையை சேர்ந்த ஒருவரை தெரிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கூட்டம் நடைபெறுதுன்னு இருந்தா சரி, போட்டு 3 புள்ளி போடுங்க. பேச வந்தவர்கள் யார் யாருன்னு பொருத்தமா எழுதியிருந்தா 3 புள்ளி. நாவலர் எழுந்ததற்கான காரணம் பொருத்தமா எழுதியிருந்தா 4 புள்ளி போட்டுக்கொள்ளுங்க. 10 புள்ளி போட்டுக்கொள்ளுங்க. சரியா? சரியா பிள்ளைகள்? ஓகே சார் அடுத்து வந்து பிள்ளைகள், நாங்க பார்க்க போறது வந்து குருவினாக்கள். சோதனை பிள்ளைகள், அப்ப நேரடியாக அதுக்கு பதில் வரப்போகுது. சோதனை பிள்ளைகள், இந்த குருவினாக்கள் உங்களுக்கு வந்து 10 குருவினாக்கள் இருக்குது. எத்தனை இருக்குமா? 10 இல்ல, 12 இருக்கு. 12 இருக்குது. ஒன்றுக்கு 4 புள்ளிகள் என்ற அடிப்படையில் 48 புள்ளிகள். சரியாமா? ஒன்றுக்கு எத்தனை புள்ளிகள்? 4 புள்ளிகள். ஆணாவுக்கு 2 புள்ளி, ஆவணாவுக்கு 2 புள்ளி. அந்த மாதிரி 48 புள்ளிகளுக்கான வினாக்களை நாங்கள் அடுத்து பார்க்கணும். சரியா? சரியா பிள்ளைகள்? முதலாம் வினா விளங்குதா உங்களுக்கு? சரி பிள்ளைகள், எழுதுங்க பாப்போம். நாவலர் எழுந்தார் என்னும் கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் எது? இரண்டாம் வினா, நாவலர் எழுந்தார் கட்டுரையின் ஆசிரியர் யார்?
சரி சார். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? எழுதியாச்சா? எழுதிட்டோம்னா நாங்கள் அடுத்த வினாக்கு 3ஆம் வினாக்கு போவோம். ஓகே சார். சென்னை சர்வகலாசாலையார் நடத்திய BA பரீட்சையில் சித்தி எய்தவர்கள் யார் யாருன்னு எழுத போறீங்க? சரியா பிள்ளைகள்? ஓகேவா? எழுதிட்டோமா? இல்ல சார். அடுத்து 4ஆம் வினா. இலங்கை சட்டசபை பிரதிநிதித்துவத்திற்காக போட்டியிட்ட இருவரும் யாவர்? சரி சார். ஓகே சார். சரியா பிள்ளைகள்? எழுதிட்டோமா? ஓ சார். ம். அடுத்து 5ஆம் வினா. எடுத்துக்கொண்டு வா தந்தி தபால் கட்டுக்களை கூற்றை கூறியவர் யார்? கூற்று யாருக்கு கூறப்பட்டது?
சரி சார். விலகு பிள்ளை எனவாறு நாவலரால் அழைக்கப்படுபவர் யார்? ஓர் வினாவும் எழுதி செய்யுங்கம்மா. விஸ்வநாத பிள்ளை. சரி சார். சரிதானே பிள்ளைகள்? அடுத்த வினா. பொழிந்தனை யாகுதி வாய்வழி பொங்கி எழுந்த கொழுங்கணல் என எழுந்தார். இதுல எழுந்தார் என கட்டுரை ஆசிரியரால் கூறப்படுபவர் யார்? எழுந்தார் என கம்பரால் கூறப்படுபவர் யார்? சரியா பிள்ளைகள்? செய்து கொண்டீங்களா? ஓகே சார். பிள்ளைகள் இந்த வினாக்களுக்கும் விடைகள் செய்யுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க பிள்ளைகள். ஒரு நிமிஷம். சார், சொல்லுங்கம்மா. நடந்தார் என கட்டுரை ஆசிரியர் கூறுவது யாருன்னு எழுதணுமா இல்லாட்டி அந்த நடந்தாருக்கு பொருள் எழுதணுமா? இல்ல இல்ல, வினாவுக்கு விடை எழுதுங்க. நடந்தார் என கட்டுரை ஆசிரியர் கூறுவது யாரைன்னு தான் கேட்கிறாங்க. கம்பர் கூறுறது யார? சரியா?
சரி சரி ம் ம் பிள்ளைகள் அடுத்த வினா அதை செய்யுங்க. சரி பிள்ளைகள், இந்த வினாக்களுக்கு விடையளிச்சிட்டோமா? ஓம் சார். ம். அடுத்த வினா, நல்லூர் கோயிலாருக்கும் பிராமணர்களுக்கும் இடையிலே பாரிய வழக்கு நடைபெறுகின்றது. கோயிலாருக்கு ஆதரவாளர் யார்? பிராமணர்களை ஆதரிப்பவர் யார்? சார் கேள்வி சென்ட் ஆகல. விளங்கலாமா? விளங்கலையா பிள்ளைகள்? வினாக்கள் விளங்குதா? இல்ல சார். இல்ல சார். இல்ல சார். இப்ப பாருங்க பிள்ளைகள். விளங்குது சார். ஓகேம்மா. சார் 9வது கேள்வி எழுதலையே. எழுதுனீங்களா? இல்ல இதுக்கு சேர் காட்டினேன். இவ்வளவு நேரம் இந்த வினாக்களை தானே வச்சிருந்தேம்மா. இது ஷேர் ஆகல. ஓ அப்படியோ, சரி சரி சரி, ஓகே. இதுதான் 9வது வினா. இது எழுதிட்டு தான் நாங்க 10வது போவோம். மாகமடங்களும் மால்விடையும் பொன்னாகவும் நாண நடந்தார். இங்கு மடங்கள் என்பதன் கருத்து யாது? நாகம் என்பது குறிக்கும் இரு கருத்துக்களும் எவை? இந்த வினாவும் எழுதுங்க.
9ஆம் வினா ஓகேவா பிள்ளைகள்? சரி அம்மா. ஓகே சார். ஓகே சார். சரி, இப்ப 10ஆம் வினா. ஓகே சார். சரி, அடுத்து 11ஆவது வினாமா. அவருக்கு ஒரு வகையான வயிற்று வலி இருந்தது. அவர் அந்த வலியை மாற்றாமல் தமது பிராரத்தம் என்று அதை அனுபவித்து வந்தார். இங்கு அவர் எனப்படுபவர் யார்? பிராரத்தம் என்றால் என்ன? சரி பிள்ளைகள், செய்து கொண்டோமா? இல்ல சார்.
ஓகே சார். 12ஆம் வினா. அவர் தமது வலியை அதே குறிப்பு எழுதிட்டு அங்கவஸ்திரம் என்பது எது, ஆவாகனம் என்றால் என்று. இதெல்லாம் உங்களுக்கு வர்ற வினாக்கள் பிள்ளைகள். வார்த்தை வினாக்கள் வரும். சரியா பிள்ளைகள், செய்துட்டீங்களா? ஓ சார். 14ஆம் வினா. நாவல அவர்கள் அச்சந்தர்ப்பத்தில் கூறிய வார்த்தை யாது? பிரிட்ரோவின் நேர்மையற்ற செயல் நாவலருக்கு ஏற்படுத்திய தாக்கம் யாது? நாவலரின் ஆசீர்வாதத்தால் என்ன நடந்தது? சரியா பிள்ளைகள், செய்து கொண்டோமா? இன்னும் இல்லை சார்.
சரியா பிள்ளைகள் ஓகேவா? யாருக்காவது நேரம் தேவைப்படுதா பிள்ளைகள்? சார் லாஸ்ட் கேள்வி மட்டும் எழுதிக்கிறேன் சார். சரிம்மா. ஓகே. சரி பிள்ளைகள், இப்ப கவனிப்போம். சரி, இப்ப சொல்லுங்க, நாவலர் எழுந்தார் எனும் கட்டுரையில் இடம்பெற்ற நூல் எதுமா? இலக்கிய வழி. இலக்கிய வழி. இலக்கிய வழின்னு சொல்லியிருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. நாவலர் எழுந்தார் கட்டுரையின் ஆசிரியர் யார்? பண்டிதமணி சி கணபதி. சி. கணபதி பிள்ளை. சாதனை பிள்ளைகள், இது உங்களுக்கு தெரியும். சென்னை சர்வகலாசாலையார் நடத்திய BA பரீட்சையில் சித்தி எய்தவர்கள் யார்? வை விஸ்வநாதன் பிள்ளை, சி.வை. தாமோதரன் பிள்ளை. இவ்வாறு இருந்தால் சரி போட்டுக் கொள்ளுங்க. இலங்கை சட்டசபை பிரதிநிதித்துவத்திற்காக போட்டியிட்ட இருவரும் யாவர்? சேர்பொன் ராமநாதன், சேர்பொன் ராமநாதனும் பிரிட்ரோ. சோதனை பிள்ளைகள், அடுத்து எடுத்துக்கொண்டு வா தந்தி தபால் கட்டுக்களை கூற்றை கூறியவர் யாருன்னு சொன்னா நாவலர். நாவலர். யாருக்கு சொல்லப்படுதுன்னா நாவலர் தமையனார் புதல்வனுக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அவர் ஏன்னா அவரும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் கூட இருந்திருக்காரு, அவர்கிட்ட தான் சொன்னதான். பெரும்பாலும் நாங்க என்ன எழுதியிருப்போம் யாருக்குன்னு சொல்லி? விஸ்வநாத பிள்ளை. வை விஸ்வநாத பிள்ளைக்குன்னு நம்ம எழுதியிருப்போம். சோதனை பிள்ளைகள், அவர்கிட்ட அதை சொல்லல. எடுத்துக்கொண்டு வா தந்தி தபால் கட்டுக்களைன்னு சொல்லி யார ஏவுறாருன்னு சொன்னா நாவலர் அவர்களுடைய தமையனார் புதல்வனுக்கு தான் சொல்றாரு. சரியா பிள்ளைகள், ஓகேவா? அடுத்து விலகு பிள்ளை எனவாறு நாவலரால் அழைக்கப்படுபவர் யார்? விஸ்வநாதன் பிள்ளை. வை விஸ்வநாத பிள்ளை. பொழிந்தனை ஆகுதி வாய்வழி பொங்கி எழுந்த கொழுங்கணல் என எழுந்தார். இங்கு எழுந்தார் என கட்டுரை ஆசிரியரால் குறிப்பிடப்படுபவர் நாவலர். நாவலர். எழுந்தார் என கம்பர் கூறுபவர் ராமன். ராமன். இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து அதே போன்று மாகமடங்களும் மால்விடையும் பொன்னாகவும் நாண நடந்தார். நடந்தார் என கட்டுரை ஆசிரியர் கூறுவது யார? நாவலர். நாவலர். நடந்தார் என கம்பர் கூறுவது யார? ராமன். அதே போன்று பாருங்க, மாகமடங்கள் அந்த குறிப்பு அந்த ஒரு அடியலை தந்துட்டே சொல்றாங்க. மடங்கள் என்பதன் கருத்து, மடங்கள்னு சொன்னா ஆண் சிங்கம். ஆண் சிங்கம். நாகம் என்பது குறிக்கும் இரு கருத்துக்களும், ஒன்று பொன்மயமான மேருமலை, இரண்டாவது ஆண் யானை. ஞாபகத்தில் வச்சுக்கணும். நாகம் என்பது குறிக்கும் இரு பொருளும் எவை? பொன்மயமான மேரு, ஆண் யானை. நாகம்னா பாம்புன்னு எழுதுறது கிடையாது இங்க. சோதனை பிள்ளைகள், பொன்மயமான மேருமலையும் ஆண் யானையும் எழுதணும். சரியா பிள்ளைகள், ஓகேவா இந்த வினா? ஓகே சார். ஓகே சார். நல்லூர் கோவிலாளர்களுக்கும் பிராமணர்களுக்கும் இடையிலே பாரிய வழக்கு நடைபெற்றது. கோவிலாளருக்கு ஆதரவானவர் யாரு? பிரிட்ரோ. பிராமணர்களை ஆதரிப்பவர் யார்? நாவலர். நாவலர். சோதனைமா, அதே போன்று அவருக்கு ஒரு வகையான வயிற்று வலி இருந்தது. சோதனை பிள்ளைகள், இங்கு அவர் எனப்படுபவர் யார்? அருணந்தி சிவாச்சாரியர். சிவாச்சாரியர். ஞாபகத்தில் இருக்கட்டும். பிராரத்தம் என்றால் என்ன? முன்வினை கர்ம வினை. சரியா பிள்ளைகள், ஓகேவா? அடுத்தும் அதே போன்றுதான். அவர் தமது வழியை அங்கவஸ்திரத்தில் ஆவாகனம் பண்ணிவிட்டு அந்த குறிப்பை தந்துட்டு கேட்கிறாங்க. அங்கவஸ்திரம் என்பது குறிப்பது உடலில் அணியும் ஆடை. ஆவாகனம் அப்படின்னு சொன்னா எழுந்தருள செய்தல் அல்லது பிடித்து வைத்திருதல் அப்படின்னு சொல்லி பொருள்படும். சரியா சார்? நிலைநிறுத்தல் பிழையா? நிலைநிறுத்தலும் சரிதான். அடுத்து 12வது கேள்வி.
சரியாம்மா? ஓகே பிள்ளைகள்? ஓகே. ம். சரி. நாவலர் அவர்கள் அச்சந்தர்ப்பத்தில் கூறிய வார்த்தை யாதுமா? அது கிடக்க எடுத்துக்கொண்டு வா தம்பி தபாக்கட்டுக்களை. சோதனை பிள்ளைகள் இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. பிரிட்ரோவின் நேர்மையற்ற செயல் நாவலருக்கு ஏற்படுத்திய தாக்கம் யாதுன்னா, சோதனை பிள்ளைகள் நாவலரின் இருதயத்தில் பெரும் நெருப்பை கொளுத்தி விட்டது. என்ன தாக்கம் ஏற்படுத்துச்சு? நாவலரின் இருதயத்தில் பெரும் நெருப்பை கொளுத்தி விட்டது. நாவலரின் ஆசீர்வாதத்தால் என்ன நடந்தது? சேர்பொன் ராமநாதன் அவர்கள் ராமநாதன் துறை அன்று தொடக்கம் அரை நூற்றாண்டுக்கு மேல் இலங்கை சட்டசபையில் ஒரு இலங்கை சிவப்பாயிற்று விளங்கினார். சாதாரண பிள்ளைகள் வெளிப்படையாக சிவப்பாக இருந்துன்னு சொன்னா வெளிப்படையாக இருந்து விளங்கினார்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, 15 வினாக்கள் பார்த்துட்டோம். ஒரு வினாவுக்கு 4 புள்ளி என்ற அடிப்படையில் 60 புள்ளிகள். புள்ளிகளை எண்ணி போடுங்க, எத்தனை புள்ளிகள் வருதுன்னு பாருங்க. சரிதானே பிள்ளைகள்? ஓகேவாமா? சரி, இப்போ இன்றைய நாள் வகுப்பு நிறைவுக்கு வந்திருக்குது. நாவலர் எழுந்தார் என்கின்ற பாடத்தை நான் கடந்த வகுப்புல படிச்சிருந்தாலும் இந்த வகுப்புல அது தொடர்பான ஒரு மீட்டல் செட் செய்திருந்தேன். அதை தொடர்ந்து நாங்க என்ன செய்திருந்தோம் அப்படின்னு சொன்னா அதோடு தொடர்புடைய பல வினாக்கள்லாம் செய்து பார்த்தோம். ஓகே பிள்ளைகள்? ஓகே சார். சாதனை பிள்ளைகள் இதோட தொடர்புடைய கட்டமைப்பு வினாக்கள் நாங்க இன்னும் பார்க்கல. அது எவ்வாறு அமையுங்கிறது நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளை எல்லாம் பார்க்கலாம். சாதனை பிள்ளைகளாகவே இன்றைய நாள் வகுப்புக்கு நிறைவு வருது. இன்றைய நாள் வகுப்பு பிள்ளைகளுக்கு தெளிவாக விளங்கினதா? பாடம் பிள்ளைகளுக்கு பிடிச்சிருந்ததா? சாதனை பிள்ளைகள் பாடம் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருந்ததா? சரி, நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். அடுத்த வகுப்புக்கு நீங்க கட்டாயம் வாங்க. நாங்க அடுத்த வகுப்புல பகுதி 1 வினாக்கள் தொடர்பாக நாங்க சில விடயங்களை பார்க்க இருக்கிறோம். சரியா? ஓகே சார். சரிம்மா, பாய், குட் நைட். நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். Thank you, sir. Thank you, sir. Bye, sir. Bye, sir. Good night, sir.